சிவன் பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? தெரியலைனா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அந்த காலத்தில் பிரபஞ்சம் உருவாகாத நிலையில் வெறும் இருள் மட்டுமே இருந்தது. எங்கும் ஒளி இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒளியே இல்லை. அந்த இருள் மத்தியில் ஒரு ஆற்றல் ஆதிசக்தி மட்டும் இருந்தது. அந்த ஆதிசக்தியே பிரம்மம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஒரு நாள் அந்த ஆதிசக்தி தன் தெய்வீக சிந்தனையால் 3 மாபெரும் சக்திகளை வெளிப்பட்டது. அவை பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்ரன், அதாவது நாம் அழைக்கும் சிவபெருமான். ஆனால் ஆரம்பத்தில் இந்த மூவரும் உருவமற்ற ஆற்றலாக இருந்தனர். அந்த ஆற்றல் உலகை உருவாக்கும் பொழுது பிரம்மாவுக்கு உருவகம், விஷ்ணுவுக்கு பாதுகாப்பு, சிவனுக்கு அழித்தல் என்று கடமைகள் அளிக்கப்பட்டன. பிரம்மா படைப்பதை தொடங்கினார். அவர் பல பிரபஞ்சங்களை, தேவர்களையும் மனிதர்களையும் உயிரினங்களையும் உருவாக்கினார். ஆனால் படைப்பில் சமநிலை இல்லாமல் அகங்காரம் அதிகரித்து அதனால் பிரபஞ்சம் குழப்பமாக மாறியது. அந்த சமயத்தில் ஒரு தீவிர ஒளிக்கதிர் பிரபஞ்ச சக்தியின் மத்தியில் தோன்றியது. அது யாருக்கும் புரியாத எல்லையற்ற அக்னி சத்தமாக இருந்தது. அந்த ஒளி சிவனின் தெய்வீக தோற்றம். விஷ்ணு அந்த அக்னி ஒளியை தேடி கொண்டு பிரம்மா அதன் மேல் பகுதியை தேடினார். ஆனால் யாருக்கும் அதன் தொடக்கம் முடிவு காண முடியவில்லை. அதுவே சிவனின் ஐதீகம். தொடக்கம் முடிவு இல்லாத நிலை என்பதை காட்டியது. அந்த அக்னி சமஸ்தானத்தில் மெல்ல மெல்ல ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று பிரபஞ்ச ஒளி எழுந்தது. அந்த ஒளியுடன் சிவன் உருவம் எடுத்து வெளிப்பட்டார். உடலில் வெந்நீர் பூசிய நீலகண்டனாக, ஜடாமுடியில் கங்கை பாய்ந்து நெற்றியில் 3வது கண்ணுடன் இருந்தார். அந்த தருணமே பிரபஞ்சத்தில் சிவனின் அவதாரம், அதாவது பிறப்பு என்று கூறப்படுகிறது. ஆனால் உண்மையிலே சிவன் பிறந்தாரா? உண்மையிலே சிவன் பிறந்தவர்தானா? அல்லது அவர் ஆதி மூலம் பிறப்பும் இறப்பும் அற்ற பரம சிவபெருமானா அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணுச்சு. அந்த ஒளி உருவம் பின்னர் கருணையுடன் பிரம்மா, விஷ்ணு பார்த்து சொன்னார்கள், நான் உங்களின் மூலமாக நீங்கள் எனது வெளிப்பாட்டின இருக்கிறீர்கள். பிரபஞ்ச சூழ்ச்சியுடன் இயங்கப்பட்டு உருவாக்கல், பாதுகாப்பு, அழிவுக்கு 3 சமநிலையுடன் நடைபெற்றும். இவ்வாறு சிவன் தன் தெய்வீக அசைவால் தாண்டவம் ஆடினார். அதுவே முதல் ஆனந்த தாண்டவம். அந்த ஆட்டத்தில் அதிர்வுகளே பிரபஞ்சத்தில் ஒளி, பொருள், உயிர் எல்லாவற்றையும் உருவாகி தொடங்கினர். சில புராணங்களில் சிவன் காயத்ரி தேவியின் கருணையால் பிறந்ததாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு கதையில் பரமசிவன் சக்தியுடன் சேர்ந்து அர்த்தநாதீஸ்வரர் வடிவில் உருவமெடுத்து அதிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியதாகவும் வரலாறு கூறுகிறது. இன்னும் சில வரலாறு என்ன சொல்கிறது என்றால், இன்று ஒவ்வொரு முறை மகா சிவராத்திரி என்று நாம் செய்யும் பொழுது அந்த ஆதி அக்னி சமஸ்தானத்தில் நினைவுதான் அன்றைய இரவில் சிவன் பிரபஞ்சத்தை நோக்கி வெளிப்பட்டார் என்பதற்காக தான் சிவபெருமானின் பிறப்பு ஒரு நாள் ஒரு நேரம் என்று சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு முறை நம்முள் உணரும் ஞான ஒளியில் தான் உள்ளது. நம் மனதில் இருந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என சொல்லும் பொழுது அந்த ஆதிசக்தி நம் உள்ளத்தில் வெளிப்படும். அந்த தெய்வீக உணர்வே உண்மையாக
சிவன் பிறப்பு. நம்முள் பிறக்கும் ஞானம், அமைதி, கருணைதான் சிவம் என்று சொல்லுகிறது சில புராணம்.